இன்றைய விதர நீதியை நாம் பார்க்கலாம். யாரிடம் பாடம் கற்க வேண்டும் விதர? அரசே, அப்யுன்மத்தாத் பிரஜல்பதः பாலாச்ச பரிஜல்பதः சர்வத சாரமாதத்யாத் அஸ்மப்யः இவ காஞ்சனம். ஒரு புத்திசாலி மனிதன் எங்கு வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களை கற்க தயாராக இருக்க வேண்டும். அப்யுன்மத்தாத் பிரஜல்பதः, பித்து பிடித்தவன் போல பிதற்றுவனாக இருந்தாலும் சரி, பாலாச்ச பரிஜல்பதா, மழலை குரல்னால பேசக்கூடிய சிறுவனா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் சரி, சர்வதா எல்லா இடத்திலிருந்தும் சாரம் ஆதத்யாத்து, அவர்கள் பேச்சில் இருக்கிற சாரத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா, அஸ்மபியா இவ காஞ்சனம், மண்ணுக்குள் கற்கள் இருக்கும், அந்த கற்கள்ல இருந்து நம்ம எப்படி பொண்ணை தனியா பிரித்து எடுக்கிறோமோ அதை மாதிரி அவர்கள் பேச்சில் இருந்த தேவையற்றவையெல்லாம் பிரித்து எடுத்து விட்டு அதுல இருக்கிற சாரத்தை பொண்ணை போல இந்த ஸ்லோகத்துல உள்ள தங்கம் என்ற உதாரணத்துக்கு ஒரு ஆன்மீக பாடமாக விளக்குவார். அறிவுங்கிறது யாருடைய சத்தம் இல்லை. ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் அதை ஒரு குழந்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத ஒன்று ஒரு பாமரனுக்கு தெரிந்திருக்கலாம். தங்கை எங்கே கிடைத்தாலும் அதுக்கு மதிப்பு குறையாது இல்லையா? அது போலவே நல்ல கருத்தும் யார் சொன்னாலும் அதற்கு மதிப்பு உண்டு என்று கூறுவார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று கர்வம் இருந்தால் உன்னால் ஒரு புல்லிடம் இருந்து கூட எதையும் கற்க முடியாது. ஒரு ஞானி என்பவன் எப்போதும் மாணவனாகவே இருப்பான். அவன் பிச்சைக்காரனிடம் கூட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வான் என்றும் பெரியவர் விளக்குவார். கல்லையும் மண்ணையும் தள்ளிவிட்டு தங்கத்தை எடுப்பது போல உலகத்தில் இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தள்ளிவிட்டு உண்மையான தனக்கு தேவையான நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் என்று பெரியவா கூறுவது வழக்கம். கல்விக்கு ஒரு கரையே கிடையாது. ஒரு எறும்பை கூட நீ குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். யாரிடம் நல்ல குணம் இருக்கிறதோ அவரே உனக்கு ஆசான். பணிவே அறிவின் அடையாளம் என்றும் பெரியவர் கூறுவார்.